கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MI Band 4ஓட அன்பாக்சிங் தான். வாங்க போகலாம். இதுதான் MIயோட ஸ்மார்ட் பேண்ட் 4. ஸோ பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் க்ளோஸ்அப்பில் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இது ஒரு பிளாக் வேரியன்ட் இங்கே ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பார்க்கலாம். இங்கே ஒரு நல்ல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் MIயோட ஸ்மார்ட் பேண்ட் 4. ஸோ இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா MI ஸ்மார்ட் பேண்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் MIயோட டிஸ்பிளேல தான் கொஞ்சம் அதிகமான டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் க்ளோஸாக கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு பார்க்கலாம். இங்கே ஒரு மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி. ஸோ இதுதான் அந்த MI Band 4க்கான ஒரு சார்ஜர். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா MI Band 3ல யூஸ் பண்ண முடியாது. இது ஒன்லி ஃபார் MI Band 4க்கு மட்டும்தான் இந்த சார்ஜர் இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு MIயோட ஸ்மார்ட் பேண்ட் 4க்கு ப்ரப்போஸ் ஆகும். ஸோ இதுதான் MI Band 4 அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு Amoled டிஸ்பிளே. போன தடவை MI Band 3ல வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயோட இது MI Band 4ல இது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹார்ட் ரேட்டும் மானிட்டரிங் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டர் ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் வரைக்கும் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மியூசிக் கண்ட்ரோல்ஸ் நம்ம இங்கே மியூசிக் ஃபோன்லேயே ப்ளே பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வெதர் கண்டிஷன்ஸும் நம்ம வாட்சே பார்க்க முடியும். எப்படின்னு அப்படின்னா இங்கே வெதரில் போய்ட்டு நம்மளுக்கு இங்கே என்ன டிகிரி செல்சியஸ் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத பற்றி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 நாளைக்குள்ள என்னென்னன்றதும் இங்கே டிகிரி செல்சியஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த 2 நாள் என்னென்னன்றதும் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்லேருந்து ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறதுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன்ஸே நம்ம இங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த MI Band 4ல் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, அதாவது MI Band 3லேருந்து MI Band 4ல் எக்ஸ்ட்ரா என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ், நம்ம எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம் அப்படின்றது ஸ்டெப்ஸ் இங்கே கவுண்ட் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம நடந்திருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ நேரம் நடந்ததுக்கு எவ்வளோ கிலோவேஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐடில் அலாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம், அதாவது ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்றதுக்கு கணக்கு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான மெஷர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் அவுட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி MI Band 3ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ MI Band 4ல் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட்டோர் ரன்னிங், அவுட்டோரில் எவ்வளோ நேரம் ரன் பண்ணுறோம் அதுக்கான டைமிங் கூட இங்கே செட் பண்ணிடலாம். இங்கே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேட்டிங் சிக்னல் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ லொக்கேஷன் சக்ஸஸ்ஃபுல்லு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் ஓடுறோம் அப்படின்ற கணக்கு எடுத்துட்டு இப்போ இவ்வளோ செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓடுற பொறுத்து 10 செகண்ட்ஸ் எண்ணிகிட்டே இருக்கும். இது வேணாம் அப்படின்னா நம்ம வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாஸ் பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி ஓகே கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெட்மில், அதுக்கப்புறம் சைக்கிளிங்கு, வாக்கிங்கு, அப்புறம் ஃப்ரீ ஸ்டைலிங், போல் ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம்மிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெப்த்தில் 50 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சைக்கிளிங் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அதே மாதிரியான இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் தான். கண்டிப்பாக நான் வந்து இந்த MI Band 4 சாய்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்றதுல போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலாரம் இங்கே செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்கேஸ் நம்ம மியூசிக் ஏதாச்சும் வந்து இப்போ ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா
இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் நம்ம வந்து அதாவது கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம வாட்சிலே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தனையும் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டாப் வாட்ச் பற்றி எனக்கு சொல்லணும்னு அவசியமே இருக்காது. ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் டைமர், ஃபைண்ட் டிவைஸ். ஸோ ஃபைண்ட் டிவைஸ் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோனை எங்கேயோ சைலண்டில் போட்டு ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க, அது எங்கேன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் பேண்டு கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஃபைண்ட் டிவைஸ் என்னென்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் டிஸ்பிளே. ஸோ இங்கே வந்து கஸ்டமைசிங் நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இந்த எம்ஐ பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எம்ஐ ஃபிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னா இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் ஆகும், இல்லைனா கம்மியாகும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம ஃபோனை லாக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ஃபோனை லாக் பண்ணுற மாதிரி இங்கே எம்ஐ பேண்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி நாட் ஓன்லி மெசேஜஸ் மட்டும் இல்லை, ஈவன் உங்களுக்கு யூடியூபோ எந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட வரும். சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரீபூட்டிங் பண்ணலாம், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அபவுட் அதை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி. ஸோ இந்த மாதிரியான ஒரு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற ஒரு வாட்ச் இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்சை வந்து இந்த மாதிரியான எம்ஐ பேண்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கணும். பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த எம்ஐ பேண்ட் 4ஓட பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 135 mAh பேட்டரி லைஃப் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1.5 hours சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 20 days கிட்ட நிற்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஹார்ட் ரேட் மானிட்டர் அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க, ஒரு வேளை பேட்டரி பிரைட்னஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேஸ் இல்லை 2 days வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். பட் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18-20 days வந்து கண்டிப்பாக இந்த சார்ஜ் நிற்கும். உங்களோட ஒப்பீனியன் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த எம்ஐ பேண்ட் 4ஓட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 2300 rupees இந்தியன் ரூபீயில் வந்து பார்த்தீங்கன்னா 2300 சொல்லியிருக்காங்க. ஸோ இது எம்ஐ ஸ்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸிங் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எம்ஐ பேண்ட் 4 ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஒப்பீனியனாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய ரீசெண்டாக இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பர்ச்சேஸுக்காக நிறைய போகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் எம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒரு பெஸ்ட்டு வாட்ச் இருக்கும். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் அடுத்த ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் பாய் ஃப்ரம் தமிழ் அண்ட் நீங்கள் பார்க்குறது TSK ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.